ஏமன் படைகள் மீது 800 ஏவுகணைகளை வீசியுள்ள அமெரிக்கா. ஒரு ஏவுகணையின் விலை மட்டும் 33 கோடி ரூபாய். பல ஆயிரம் கோடி செலவு செய்தும் ஹவுதிகளிடம் தோற்ற அமெரிக்கா. ஏமன் ஹவுதி படைகளை குறிவைத்து இதுவரை அமெரிக்கா 800 ஏவுகணைகளை வீசியுள்ளது. 7 முறை விமான தாக்குதல் நடத்தியுள்ளது. கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் 12 என்ற விமானங்கள் தாங்கிய பிரம்மாண்ட போர்க்கப்பலை செங்கடல் அருகே நிறுத்தியுள்ளது. மேலும் ஏராளமான சிறிய ரக போர்க்கப்பல்கள், மீட்பு கப்பல்கள், உதவி கப்பல்களை நிறுத்தியுள்ளது. அமெரிக்கா வீசியுள்ள மிசைல்ஸ்களில் டொமாஹாக் என்ற தரையிலிருந்து தரை இலக்குகளை தாக்கும் மிசைல்ஸ்களின் எண்ணிக்கை மட்டும் 135. இந்த மிசைல்ஸ்கள் ஒன்றின் விலை மற்றும் சுமார் 4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். 135 மிசைல்ஸ்களின் தோராய விலை 540 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். இந்திய மதிப்பில் சுமார் 4531 கோடி ரூபாய் ஆகும். இந்த தொகை வெறும் 135 டொமாஹாக் வகை மிசைல்ஸ்களுக்கு மட்டும் செலவான தொகையாகும். மீதமுள்ள சுமார் 665 மிசைல்ஸ்கள் போர்க்கப்பல் செலவுகள், போர் விமான செலவுகள், வானிலிருந்து வான் இலக்குகளை தாக்கும் மிசைல்ஸ்களின் செலவுகள் என கணக்கு பார்த்தால் ஒரு பெரும் போரையே நடத்தி முடிக்கும் அளவிலான தொகையை அமெரிக்கா ஏமன் படைகளுக்கு எதிராக செலவிட்டுள்ளது. ஆனாலும் ஏமன் படைகள் தொடர்ந்து அமெரிக்க போர்க்கப்பல்கள் மற்றும் இஸ்ரேல் துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்களை தாக்கி வருகின்றனர். ஏமன் படைகளின் ஆயுத வலிமை, தங்கு தடையற்ற ஆயுத சப்ளை போன்றவை இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. ஹவுதிகளின் விலை குறைந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த அதைவிட பல 100 மடங்கு விலை கொண்ட ராக்கெட்டுகளை அமெரிக்கா பயன்படுத்துவதும் தெரியவந்துள்ளது. மேற்கண்ட தகவல்களை பொலிட்டிகோ இணையதளம் வெளியிட்டுள்ளது.